இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் அரியாலையில் வாடகைக்கு இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீட்டில் எத்தனை ரூம்கள் இருக்குது, இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, யாரை தொடர்பு கொள்ள வேணும் இந்த வீட்டை வாடகைக்கு பெறுறேன்டா, வீடு சம்பந்தப்பட்ட முழு விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்டா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் அரியாலையில் வாடகைக்கு இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு மாதம், 15 நாள் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விடுமுறையை கழிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் ஒரு கிழமை நிற்கிறீங்கள், ஒரு மாதம் நிற்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு நாளைக்கு நிற்கிறீங்களோ அந்த தேவைக்கு இந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் தனியாக வந்தாலும், அப்படி இல்லைன்னா குடும்பத்தோடு வந்தாலும், இப்போ நீங்கள் தனியாக வர்றீங்கள், ஒரு ரூம் தான் தேவை அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரூம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரம் நீங்கள் குடும்பத்தோடு வாரீங்கள், இந்த வீடு ஃபுல்லாக தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தேவைக்கான அளவுக்கு நீங்கள் இந்த வீடை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடு எங்கே இருக்குதுன்ற விஷயத்தை பார்ப்போம். நீங்கள் நல்லூர் கோவில் இருக்குது. நல்லூர் கோவில் இருந்து அப்படின்னு சொன்னால் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும், யாழ்ப்பாணம் டவுன் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலையும், ஏனையின் ரோட், ஏனையின் பிரதான வீதியில் இருந்துன்னா வெறும் 500 மீட்டர் தூரத்திலையும் இந்த வீடு இருக்குது. இந்த வீடினுடைய கூகுள் லொக்கேஷன், அதாவது இந்த கூகுள் மேப் லொக்கேஷனை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த உரிமையாளர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இப்போ கீழே விழுந்தோன்றிருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உரிமையாளருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் லொக்கேஷனை அவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார், நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த வீட்டுக்கு நீங்கள் வாசல் வரைக்கும் காப்பட் வீதி இருக்குது. நீங்கள் பெரிய வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய, அதே நேரம் வீட்டுக்கு உள்ளுக்கும் பார்க்கிங் வசதி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை முதலே பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கார்களை பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் வசதி, பெரிய வேனுகள், கார்கள் பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் வசதி இந்த வீட்டில் இருக்குது. அதே நேரம் இந்த வீட்டு வாசல் வரைக்கும் பெரிய வாகனங்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதி இருக்குது. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிசிடிவி, இந்த வீட்டினுடைய 4 புறங்களும் சிசிடிவியால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிசிடிவி 24 மணி நேரம் செயற்பாடில் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக விவரத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது, அதுகள் என்னென்ன வசதியான அமைப்புகளோடு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீட்டில் மொத்தம் 4 அறைகள் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 அறைகள் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 அறைகள் இருக்குது. ஆக மொத்தம் இந்த வீட்டில் 4 அறைகள் இருக்குது. 4 அறையில் 2 அறைகளுக்கு ஏசி இருக்குது, 2 அறைகள் நான் ஏசி ரூம். 2 அறைக்கு ஏசி இருக்குது, 2 அறைகள் நான் ஏசி ரூம். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறோண்டா கட்டண விவரங்கள் யாரோட கதைக்க வேணுன்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு நாளைக்கு அல்லது ஒரு கிழமைக்கு வாடகைக்கு போடுறீங்களா அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரூமாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம். வாடகைக்கு பெறும் பொழுது அந்த கட்டண விவரங்கள் நீங்கள் நேரடியாக ஓனருடைய கதைச்சு கொள்ள வேணும். இந்த கட்டண விவரங்கள் அவர் தான் தீர்மானிப்பார். நீங்கள் உங்களுடைய கட்டண விவரங்களை ஓனரோட கதைச்சு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக ஓனரோட கதைச்சு கொள்ள முடியும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் ஓனரோட கதைச்சு உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி, நீங்கள் எத்தனை நாள் தங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டண விவரங்களை பேசி தீர்மானித்து கொள்ளலாம். யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நல்லூர் கோவிலில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு, நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது. யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு பெற விரும்பினா இப்போ கீழே இருந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஊடாக அல்ல வைபர் ஊடாக கண்டெக்ட் பண்ணி கழிச்சு கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சைட்டில் இருக்கிற பல்கனிக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதனுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய ஏனைய தோற்றங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பல்கனியினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓய்வு நேரங்களில் அமர்ந்திருந்து ஓய்வு நேரங்களை பொழுதுபோக்கக்கூடிய அமைதியான இயற்கையான சூழலில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் இந்த வீட்டினுடைய அடுத்த காட்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பல்கனியுடைய மேல் ஃப்ளோரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங் மரத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இப்படியே நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற அட்டாச் பாத்ரூமை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அறைகளை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு அறையை நாங்கள் பார்க்குறோம். இந்த அறைக்கு ஏசி கிடையாது. இந்த அறை நார்மல் அறை தான்.
அடுத்ததாக நாங்கள் பார்க்குற அறைக்கு ஏசி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதலாவது அறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அறையை பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் இன்னொரு ஏசி அறை இருக்குது, அந்த அறையையும் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது அறை ஏசி அறை அதை பார்க்க போகிறோம். அதனுடைய தோற்றத்தையும் நாங்கள் பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறவர்களுக்கு இது தொடர்பான முழுமையான விளக்கம் கிடைக்கும். இப்போ நாங்கள் அதுக்கு அடுத்த ரூமை பார்க்குறோம். இந்த ரூமுக்கு ஏசி வசதி இருக்குது. இதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற 4 ரூமில் 2 ரூம்களுக்கு ஏசி வசதியும் 2 ரூம்களுக்கு நான் ஏசி வசதியும் இருக்குது. நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீட்டை பகுதி அளவாகவோ அல்லது வீடு முழுமையாகவோ நீங்கள் வாடகைக்கு ஒரு கிழமைக்கு, ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு, அப்படி 15 நாளைக்கு அப்படி என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா கீழே தெரிகிற நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே மாதிரி இந்த யூடியூப் தளத்தில் நீங்களும் உங்களோட விளம்பரத்தை பதிவு பண்ணணும்னு சொன்னால் நீங்களும் இந்த விளம்பரத்தை பதிவு செய்யலாம். உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்களும் விற்பனை செய்யணும் அல்லது வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதில் தெரிகிற கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த விளம்பரத்தை செய்ய அலையுங்கள் அப்படின்னு சொல்கிற நம்பருக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் நல்லொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.